ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறகடிக்க ஆசை பார்ப்போமா? பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கங்க. உங்களுக்காண்டியே தான்ப்பா நான் ஃபுல் வீடியோ எடுத்து போடுறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், எடுத்து போடுறதுக்கும் ஒரு ஆர்வம் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க முத்தோட அம்மாவை டான்ஸ் ஆட சொன்னாங்களே, டான்ஸ் ஆட சொன்னதுக்கு முத்தோட அம்மா சொன்னாங்க, நான் கற்றுக்கிட்டு இருந்த கலை வந்து பெரிய பாரம்பரியமான கலை, உங்களை மாதிரி குடிக்கிறவங்க முன்னாடி என்னை ஆட சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோனையும் ஸ்ருதியோட அம்மா சொல்கிறாங்க, பட்டிக்காடு என்னை அவமானப்படுத்திருச்சு அப்படின்னு சத்தம் போடுறாங்க. சத்தம் போட்டோன்னே ரூம்குள்ளே போய் அழுன்னு அழுகுறாங்க. விஜயா அழுததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து விடிஞ்சோனையும் ஸ்ருதியோட ஹஸ்பண்டும் சேர்ந்து காணோன்னு தேடுறாங்க அவங்க அம்மாவை, விஜயாவை. அப்போ ஸ்ருதி வந்து அவங்க அம்மாவை சத்தம் போடுறாங்க, நீ ஒன்னனால தான் அத்தை காணாம போயிட்டாங்க அப்படின்னு. நான் என்னடி செஞ்சேன்? நான் நல்லது தான் செஞ்சேன். அவங்க கவலையோடு இருக்காங்க, டான்ஸ் ஆடினா அவங்க கவலை போகுமே அப்படின்றக்காண்டி தான் நான் நல்லது தாண்டி செஞ்சேன். அது வந்து உனக்கு சரியாக படலாம். அங்கே வந்து இது எங்களுக்கு கல்ச்சர் கிடையாது. எங்கள் கல்ச்சரில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே நடக்க மாட்டாங்க. ட்ரிங்க்ஸ் பார்ட்டி, அந்த பார்ட்டி, இந்த பார்ட்டிலாம் நடக்காது. நீ பண்ணது ரொம்ப தப்பு அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்னடி நான் தப்பு செஞ்ச மாதிரியே சொல்கிற அப்படின்னா, ஆமாம் ஆச்சா, அம்மா தான் தப்பு பண்ணாங்க ஆச்சா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணு. சொன்னோன்னையும் உங்களுக்கு நல்லதே தெரியலடி. ரவி சொல்கிறாரு, இப்போ இது பேசுகிறதுக்கு நேரம் இல்லை, அம்மா எங்கே போனாங்கன்னு கண்டுபிடிக்கணும், அதை செய்வோம் வா ஸ்ருதி அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ரோகிணியும் மனோஜும் நல்லா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மனோஜ் கேட்குறாரு, எலி என்ன இருக்கும் அப்படின்னு. கடைசியில் பார்த்தா எலியும் பூனையும் ஃப்ரெண்ட் ஆயிடுது. பாரா, இப்போ இதுவும் 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க, நம்ம 2 பேரும் எப்படி ஃப்ரெண்ட் ஆனமோ அதே மாதிரி அதுவும் 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா விஜயா கதவு தட்டுற சவுண்டு கேட்குது. என்னடா கதவு தட்டுற சவுண்டு கேட்குது, ரோகிணி எப்படியாவது போயிரு ரோகிணி அப்படின்னு. இன்னும் நீங்கள் அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு தான் இருக்கீங்களா? இன்னும் உங்களுக்கு எந்த இதுவுமே தெரியலையா அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மனோஜ் போய் கதவை திறந்து விட்டு வந்து உட்காடுறாங்க. என்னம்மா ரோகிணி வீட்டில் எல்லா வசதியும் இருக்கும்லம்மா, நீங்கள் இங்கே வரீங்க, இங்கே வந்து என்னம்மா செய்ய முடியும்னு. அங்கே எனக்கு எதுவும் சரியில்லை, என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காதடா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கிட்டிருந்து ரோகிணி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அம்மாவை பாத்ரூமுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு, அம்மா சரிம்மா நீ ப்ரெஸ்அப் ஆகிட்டு வாம்மா, நான் வந்து உனக்கு காஃபி ஆர்டர் போட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என் பிள்ளைடா, என் தங்கம்டா, என் பிள்ளைக்கு தாண்டா என்னோட அது ஃபுல்லாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் எதுக்காண்டி அனுப்புகிறாருன்னு இவங்களுக்கு தெரியலை, ஆனால் இவங்க தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா விஜயா வந்து பாத்ரூம்குள்ளே போகிறாங்க. விஜயா பாத்ரூமுக்கு போன நேரமாக பார்த்து ரோஹிணி வெளியில் வராங்க. வெளியில் வந்தோடனே ரோஹிணி நீ வீட்டுக்கு எப்படினாலும் போயிரு ரோஹிணி, அம்மா திரும்ப வர்றதுக்குள்ளே அப்படின்னு. இன்னும் நீங்கள் அம்மாவுக்கு பயந்து சாகுங்க, இன்னும் என் கூட நீங்கள் சேர்ந்து வாழணும் உங்களுக்கு விருப்பமே இல்லை. சரி என் பேக் எடுங்க அப்படின்னு விஜயா பேக் எடுத்து கொடுக்குறாரு அவர். ஐயோ இது என் பேக்கில், ஏன் பேக் எடுங்க அப்படின்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களே எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெஸ்அப் ஆகிட்டு அவங்க அம்மா வெளியில் வந்து கேட்குறாங்க, என்னடா பாத்ரூம்குள்ளே போட்டு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்னம்மா செய்ய முடியும், வேலை பார்க்குறவங்க யாராவது ஒட்டி வச்சுருப்பாங்க, நானும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், கேட்க மாட்றாங்க அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இந்த இங்கிலீஷில் சொல்லித்தராங்களா அந்த ஸ்கூலில் பார்த்திங்கன்னா முத்து வந்து நல்லா ஃபன்னாக பேசுகிறாரு. இங்கிலீஷில் பேச சொல்கிறாங்க, ஒரு வார்த்தை பேசுகிறாரு. அங்கேயுமே ஒவ்வொரு வார்த்தை சொல்லித்தராங்க. எனக்கு சுத்தமாக இங்கிலீஷ் தெரியாதுங்க, அதனால அவங்க அங்கே என்ன பேசுனாங்கன்றதை எனக்கு சொல்ல தெரியலைங்க, அதனால மன்னிச்சுக்கங்க. நான் ஏன் வாயில் என்ன வருதோ அதை சொல்கிறேன். நீங்கள் நைட்டு நாடகத்தப்ப இதை மட்டும் பார்த்துக்கங்க. முத்தை இங்கிலீஷ் கற்றுக்க சொன்னனால முத்து என்னத்தினால அடிச்சு விடுறாரு, அது கரெக்டாகவும் இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. எனக்கு என்னவோ இதை விட்டுட்டு வேலையை விட்டுட்டு இந்த வேலை பார்க்குறது என்னவோ நம்மளை ஃபன் பண்ணுறாங்களா இல்லை அவங்களே ஃபன் பண்ணிக்கிறாங்களான்றது தெரியலை. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ருதியும் ரவியும் சேர்ந்து இங்கே வராங்க. ஒரு நிமிஷம் நான் அண்ணனை பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. என்னடா அப்படின்னு சொல்கிறேன், நீங்களும் கற்றுக்கிறதுக்காண்டி வந்திருக்கீங்களா இங்கிலீஷை அப்படின்றா. இல்லைடா முத்து இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்டு வெளியில் சொல்கிறாங்க. அம்மாவை காணோம்டா, என் மாமியாவும் என் மாமனாரும் செஞ்சு இப்படி பண்ணிட்டாங்க, அதனால அம்மா எங்கேயோ போயிட்டாங்க, நீ எனக்காண்டி என்னன்னு பாடுறான்னு. அம்மா எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, நம்ம மனோஜ் கடைக்கு தான் போயிருப்பாங்க, எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. நீங்கள் என்னடா அம்மாவை உங்கள் வீட்டுக்கு விட்டால் இந்த மாதிரி பண்ண வச்சுருக்கீங்க அப்படின்னு. இல்லைடா நான் பண்ணணும்னு பண்ணலை, ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, நான் அதை சத்தம் போடுறதுக்குள்ளே எனக்கு அம்மாவை காணணும்னு தானே தோணுச்சு ஒழிய மிச்சம் எதுவுமே எனக்கு தோணலடா. சரி நீ இப்போ போய் அம்மாவை பார்க்க வேணாம், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே விஜயாவுக்கு சாப்பாடு நடக்குது, சாப்பாடைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மனோஜோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு, ஏன்டா நான் கடைக்கு ஷோரூமுக்கு வந்தேன்னா உங்களுக்கு சாப்பாடு
செஞ்சேனா, இதில் கடை சாப்பாடு வேறு பிடிக்காது, வீட்டு சாப்பாடு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோட சேனல் நாடகம் முடியுது. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.